அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலம் நஸ்ரஹ். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லை இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது, இறக்கப்பட்ட காலம். இந்த அத்தியாயத்தின் கருத்து 93வது அத்தியாயமான அல்-லுஹாவுடன் எந்த அளவுக்கு ஒத்துகின்றதென்றால், இந்த 2 அத்தியாயங்களுக்கும் ஏறாகுறைய ஒரே காலகட்டத்தில் ஒரே மாதிரியான நிலைமைகளில் இறங்கியவை என்று புலப்படுகின்றன. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அத்தியாயம் மக்கா நகரில் அல்-லுஹாவுக்கு பின் இறங்கியதாகும் என்று கூறுகிறார்கள். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களும். இந்த அத்தியாயத்தின் கருத்தும் நோக்கமும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதே ஆகும். இஸ்லாமிய அழைப்பு ஆரம்பித்தவுடன் திடீரென்று அன்னலார் அவர்கள் சந்திக்க நேர்ந்த கடினமான நிலைமைகளை நபித்துவத்திற்கு முந்தைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்ததே இல்லை. இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ய ஆரம்பித்த உடனே இதற்கு முன் அன்னலாரை கண்ணியத்திற்குரியவராய் கருதி மதித்து வந்த அந்த சமுதாயம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே எதிரியாக மாறிவிட்டது. சிறிது சிறிதாக இத்தகைய நிலையை எதிர்த்து போராட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பழக்கமாகி விட்டது என்றாலும், ஆரம்ப காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதை நோக செய்யக்கூடியதாக இருந்தது. இதனாலேயே அன்னலாருக்கு ஆறுதல் அளிப்பதற்காக முதலில் அத்தியாயம் அல்-லுஹா இறங்கியது. பிறகு இந்த அத்தியாயம் இறங்கியது. இதில் இறைவன் அனைத்திற்கும் முதலாக அன்னலாருக்கு இதை கூறுகிறான்: நாம் உமக்கு 3 பெரும் பேர்களை வழங்கியுள்ளோம். அந்த பேர்கள் இருக்கும்போது நீ மனம் தளர்ந்திட காரணம் ஏதும் இல்லை. இதயத்தை விரிவாக்கிய பேர், நபித்துவத்திற்கு முன்னர் இடுப்பை முறித்து கொண்டிருந்த பெரும் ஜுமையை மீது இருந்து நாம் இறக்கிவிட்ட பேர், புகழை உயர்த்திய பேர். இதற்கு பின் அதிபதி தன் அடியாரும் திரு தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறான். நீ சந்திக்க நேர்ந்துள்ள இந்த கடினம் நிறைந்த காலகட்டம் நீண்டு நிற்கக்கூடியதல்ல. மாறாக இந்த கடினமான நிலைமையுடன் இலகுவான ஒரு காலகட்டமும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது 93வது அத்தியாயமான அல்-லுஹாவின் 4-5வது வசனங்களில் கூறப்பட்ட விஷயங்கள் ஆகும். இறுதியில் பின்வருமாறு அன்னலாருக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது: ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கடினங்களை எதிர்த்து போராடும் வலிமை உமக்குள் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டாக்கிட முடியும். அது இதுதான்: அலுவல்களை விட்டு ஒரு ஓய்வு பெற்றவுடன் வணக்க வழிபாடுகளுக்கான கடும் உழைப்பிலும் பயிற்சியிலும் முனைப்புடன் ஈடுபட்டுவிட வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு தேவையற்றவராகி இறைவன் பக்கம் ஆர்வம் கொள்ள வேண்டும். இந்த சூறாவுடைய பொருள்: நபியே, உம்முடைய இதயத்தை உமக்கு விரிவாக்கி தரவில்லையா? மேலும் உம்மை விட்டு பெரும் சுமையை இறக்கினோம். அது உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது. மேலும் உமக்காக புகழினை உயர்த்தினோம். உண்மையில் சிரமத்துடன் இலகவும் இருக்கின்றது. திண்ணமாக சிரமத்துடன் இலகவும் இருக்கின்றது. எனவே நீ ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக. மேலும் இறைவனின் பக்கம் ஆர்வம் கொள்வீராக.